ஒரு சின்ன துப்பாக்கி சூடு கூட இல்லாம அமைதி பூங்காவா இருக்கிற தென் கொரியாவுல திடீர்னு சந்து பொந்து மூலை முடுக்கெல்லாம் சட்டவிரோதமான துப்பாக்கிகளால சுடப்பட்டு பல கொலைகள் நடக்க, இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க களத்துல இறங்குற போலீஸும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆர்ம்ஸ் டீலரும் இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கதை கரு. ட்ரிகர் அழுத்தினா துப்பாக்கி வெடிக்கிற மாதிரி நம்ம எல்லோருக்குள்ளேயும் ஒரு ட்ரிகர் இருக்கு. அதை ரீச் பண்ணிட்டா ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு துப்பாக்கி தான் அப்படிங்கிற வாசகத்தோட இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. உண்மைத்தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நாம சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு சீன்லையுமே சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. இந்த கதை சாதாரண மக்களோட கதை, தினம் தினம் கஷ்டப்படுற அவமானப்படுற மக்களோட கதை. எங்கேயோ ஒரு மனுஷன் உதவி ஏதும் இல்லாம நிற்கதியா நின்னாலோ இல்ல அவமானப்பட்டாலோ, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா, எனக்கு மட்டும் அந்த சக்தி கிடைச்சிருந்தா அப்படின்னு நினைக்கிற மனுஷங்களோட கதை தான் இந்த கதை. இந்த சீரீஸ்ல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சும்மா தாறுமாறா இருக்கு. அது துப்பாக்கி சண்டையா இருந்தாலும் சரி, ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டா இருந்தாலும் சரி, சும்மா மிரட்டி இருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே இன்ட்ரோடியூஸ் பண்ண விதம், அவங்க அனுபவிக்கிற வழிகள், அதில் ஆடியன்ஸ்க்கு இவங்க கடத்துற எமோஷன், அவங்க பொறுமை எப்போ உடையும், அதனோட விளைவுகள் எப்படி இருக்கும், அவங்கள போலீஸ் எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு இந்த சீரீஸ் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வரைக்கும் டென்ஷனை ஹோல்ட் பண்ணி நல்ல த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. லீட் ரோலில் நடிச்சிருக்க 2 முக்கியமான நடிகர்களை பற்றி சொல்லியே ஆகணும். டிடெக்டிவாக வர லீ டூ அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற மேம் கில். இவர் பேசுறது கம்மியாக இருந்தாலும் பேசுகிற ஷார்ப்பான வசனங்கள், முக பாவனைகளில் இந்த கேரக்டரோட நம்மளை கனெக்ட் பண்ண வச்சிடறாரு. இன்னொரு ஆக்டரோட பேர் கிம் யங் குவாங். மூன்பிக் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்க இவர் அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கெஸ் பண்ணவே முடியாத ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர். ஆனால் இவர் எது பண்ணாலும் ப்ரீ பிளான் பண்ணி சும்மா பக்காவாக பண்ணக்கூடியவர். இந்த 2 கேரக்டர் மேலே இருந்து உங்கள் கண்ணை எடுக்கவே முடியாத அளவுக்கு, நடிப்புன்னே தெரியாத அளவுக்கு நடிச்சிருக்காங்க. மொத்தம் 10 எபிசோடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோடுமே 50 நிமிஷம் ஓடுது. ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி டீல் பண்ணி நல்ல என்கேஜிங்காகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சட்டமும் நீதியும் நமக்கு சரியானதை செய்யலை அப்படின்னு நினைக்கிற சாமானிய மக்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும், அதனால மறைமுகமாக லாபம் அடையக்கூடியவங்க யாரு, நல்லவனோ கெட்டவனோ யார் கையில் இருந்தாலும் துப்பாக்கி அப்படின்றது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு கொலை கருவிதான் அப்படிங்கிறத புரிய வச்சிருக்க விதம், நாம ஒருத்தர்கிட்ட கேட்குற மன்னிப்பு இல்லைன்னா நாம ஒருத்தருக்கு கொடுக்குற மன்னிப்பு சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு இந்த சீரீஸ் பேசுகிற சீரியஸான விஷயங்கள் நிறையவே இருக்கு. வலிமை படத்தோட ட்ரெய்லர்ல ஒரு வசனம் வரும், சாதாரண மனுஷனோட சமநிலை தவறுனா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு அந்த வசனம் போகும். ஆக்சுவலாக அந்த வசனம் இந்த சீரீஸுக்கு தான் சரியாக பொருந்தி போகுது. கரெக்டாக சொல்லணும்னா தங்குதுரை எல்லாம் ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு விஜய் டிவி ராமர் காமெடியாக சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த சீரீஸை பண்ணியிருக்காங்க இவங்க. மொத்தம் 10 எபிசோடு இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. ரத்தம் தெரிக்கிற ஆக்ஷன் காட்சிகளுக்காகவும் சில வசனங்களுக்காகவும் இந்த சீரீஸ் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே. பொறுமையான வசனங்கள், அமைதியான காட்சிகள் இதெல்லாம் உங்களை சோதிச்சாலும் கொஞ்ச நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேற எதையும் கேட்க தோணாத அளவுக்கு என்கேஜிங்கான த்ரில்லர் இது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள். உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு.